நாடாளுமன்றத்தை கூட்டினாலும் தமிழகத்தில் தேர்தல் பரப்புரையில் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி முன்னிலையில் உள்ளதாக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். தேனி மாவட்டம் போடி TVKK நகர் பள்ளிவாசலில் தொழுகையில் ஈடுபட்டவர்களிடம் தொப்பி அணிந்தபடி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட ஓ பன்னீர்செல்வத்திற்கு சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இதைத் தொடர்ந்து உலக அமைதி வேண்டியும் ஒற்றுமையை வலியுறுத்தியும் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஓ பன்னீர்செல்வம் தேர்தல் பிரச்சாரம் நிறைவடைய இன்னும் 4 நாட்களே உள்ள நிலையில் நாடாளுமன்றம் கூட்டப்பட்டு தொகுதி மறுவரையறை மசோதா தாக்கல் நடைபெற்று வருவதாக கூறினார். டெல்லி சென்று நாடாளுமன்ற கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சர் தான் ஆணையிட்டிருக்கிறார். அந்த ஆணையின்படிதான் மாண்புமிகு நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அங்கு சென்றிருக்கிறார். ஒரு முக்கியமான பிரச்சனை, அந்த பிரச்சனையில் கலந்து கொண்டு விவாதத்தில் கலந்து கொண்டு நம்முடைய நிலைமையை, தமிழ்நாட்டுடைய நிலைமை மாண்புமிகு முதலமைச்சர் சொன்ன அந்த கருத்துரை அடிப்படையில் பேச வேண்டும் என்று சொல்லி அனுப்பியிருக்கிறார். முன்னதாக தேனி மாவட்டம் போடிநாயக்கனூரில் நாடார் சமுதாயத்தினருக்கு பாத்தியப்பட்ட பத்திரகாளியம்மன் கோவிலில் ஓ பன்னீர்செல்வம் சுவாமி தரிசனம் செய்தார். அப்போது அவருக்கு பரிவட்டம் கட்டி உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது.